guys, welcome to my channel Jenny's Perspective. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அவியல் குழம்பு. பார்க்கிறதுக்கே வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் நீட்ட வாக்குல கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை அரைச்சி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி பச்சை மிளகாவை அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கூடவே அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்ட உடனே பாருங்கள், அந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இந்த குழம்புக்கு, வேறு எதுவுமே கிடையாது. மிளகாத்தூள் சேர்க்கல, மல்லித்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன ரெடி பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கட் பண்ணி தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வைக்கிறது தான் மெயினே இந்த அவியல் குழம்புக்கு. ஸோ இந்த தேங்காய் பாலை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது சீரியஸாகவே சொல்கிறேன், செமையாக இருக்க போகுது. பேச்சுலர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்க போகுது. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலை பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ தகத்தகன்னு இருக்குது. இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து கேர்டை எடுக்க மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேர்டு தாங்க, இந்த கேர்டும் இந்த கோக்னட்டும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்க போகுது. இப்போது இந்த தேங்காய் பாலை கொதிக்கிற டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த தேங்காய் பால் ஊற்றினோடனே அந்த கலர் பாருங்கள், ஒரு மைல்டு க்ரீன் கலர். வாவ் வாவ் வாவ், மைல்டு க்ரீன் கலராக இருக்குது. அதுக்கப்புறமா கேர்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கேர்டு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த பச்சை மிளகா காரத்தோடு அந்த கேர்ட் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, கோக்னட் ஆயிலை ஊற்றிக்கோங்க. கோக்னட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து கேரளாலலாம் பார்த்திங்கன்னா வந்து கோக்னட் ஆயில் வச்சு தான் ஃபுல் குக்கிங்கே பண்ணுவாங்க. ஸோ கோக்னட் ஆயில் ஊற்றும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபைனல் ஸ்டேஜ் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை போட்டு இறக்கிட்டோன்னா அடிபொலியான அவியல் குழம்பு ரெடி. சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், மைல்டாக இருக்கும், காரம் இருக்காது. ஏன்னா இதில் தேங்காய் பால், கர்ட் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால காரமே இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ மைல்டாக அந்த தேங்காய் எண்ணெய் மிதக்குது மேலே, உங்களுக்கு தெரியுதா? இந்த